त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोक 1 तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते। तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते। ஆத்மபோதா அப்படிங்கிற தலைப்பு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஆத்மாங்கிறது என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய நேச்சர். அந்த நேச்சரை வெளிப்படுத்தக்கூடிய
அறிவானது போதா. போதகான்னு சொன்னால் நாலேஜ். எனி நாலேஜ் அப்படிங்கிறது வந்து, அறிவு அப்படிங்கிறது வந்து எண்ணத்தினால தான், தாட்டுனால தான் ஏற்படுறது. அந்த தாட்டோடைய விஷயமானது உலகத்தில் இருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது அந்த தாட்டையே ஒளிர் செய்கின்ற சாட்சி சைத்தன்யமாகவும் இருக்கலாம். ஸோ எது வந்து ஆப்ஜெக்டை பொதுவாக குறிக்கிறதோ அது அனாத்ம ஞானம். எல்லா அனாத்மாவிற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்மா பற்றின விஷயம் சாஸ்திர பிரமாணம் நமக்கு கொடுக்கறது. அந்த சாஸ்திர பிரமாணத்துடைய சப்தங்கள், அந்த சப்தங்கள் நமக்கு புரியறதுனால, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து விருத்தி ரூபமாக வருது. சப்தங்களை கேட்டு அதோடைய அர்த்தமானது நமக்கு எண்ணங்கள் ரூபமாக வருதுனால அதே சப்தங்கள் நமக்கு பிரமாணமாக அமைஞ்சு ஆத்ம ஸ்வரூபம் அகம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்கறது. தெர்ஃபோர் ஒரு மகா வாக்கிய விசாரம் பண்ணும்போது, மகா வாக்கியத்துடைய அறிவானது நமக்கு ஏற்படும் போது, தத்பத விசாரம், தொம்பத விசாரம், இதோடைய ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய அசி, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானமானது டோட்டலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சாஸ்திர டீச்சிங்னால், சாஸ்திரம் பிரமாணமாக இருந்து அந்த பிரமாணத்துடைய சப்தங்கள் நமக்கு வந்து அறிவாக ஆகிறது. எப்படி அறிவாகிறதுன்னு சொன்னால், ஆல்ரெடி சாஸ்திரத்தோடைய விஷயமானது எதை பற்றி சொல்கிறதோ அதை பற்றின இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் நமக்கு ரிமூவ் ஆகிறது. திஃபோர் என்டையர் ஞானம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மிஸ்கன்செப்ஷன் நீங்கிறது. அந்த மிஸ்கன்செப்ஷன் எதனால் அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானத்தினால. அது எப்படி நமக்கு வெளிப்படுறது அப்படின்னு சொன்னால், ஐ ஆம், நான்னு சொல்லும்போது நான் காலத்துக்கு உட்பட்டவன். வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக மறுக்க முடியாத, இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இன்னும் ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், நான் காலத்திற்கு உட்பட்டவன். ஐ ஆம் லிமிட்டட் டு டைம். எப்படி சொல்கிறேன்? நான் இன்னைக்கு இருப்பேன், ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன். இப்படிங்கிற அறிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? இது வந்து சேலஞ்சு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு விவேகம் வேணும். இதை வந்து நான் காலத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சப்போஸ் இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே, அதை சிந்திக்கிறதுக்கே நமக்கு ஓரளவுக்கு புண்ணியமும் விவேகமும் தேவைப்படுறது, ஓரளவுக்கு விசாரம் தேவைப்படுறது. புரியுறதா? என்னடா அது வேதம் புதுசாக வந்து நான் காலத்துக்கு உட்பட்டவன்னா இல்லைங்கிற மாதிரி சொல்ல வருதே, அது எப்படி ஆகும் அப்படிங்கிற யோஜனை ஏற்படுறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் ஆகிறது. சரியா? அப்போது ஏன் இதெல்லாம் நான் வச்சுருக்கிற அறிவு ஏன் மிஸ்கன்செப்ஷன்னு சொல்கிறேன்? கரெக்டா? நான்கிறதுக்கு நான் காலத்துக்கு லிமிட்டெட், அப்புறம் இந்த பல விஷயங்களுக்கு நான் உட்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன், நிறைய விஷயத்தினால துக்கப்படுறேன், சில விஷயத்துலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் என்னன்னு சொன்னால், அகம் அல்லது நானுங்கிற சொல்லுக்கு அந்த சப்தத்துக்கான அர்த்தம் ஞானமானது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு ஏதோ விஷயத்தில் ஏதோ ஒன்று இப்போ சரியா இல்லை, நான் இதெல்லாம் பண்ணினால் நன்னா ஆயிடுவேன். இந்த பேட்டர்ன் நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணணும். எல்லா இடத்துலேருந்தும் நாம் ஒன்று விடுபடுற ட்ரை பண்ணுறோம், இல்லை அடைய ட்ரை பண்ணுறோம். கரெக்டா? அப்போது நேச்சுரலாக என்ன குறிக்கிறது? நான் இப்போ குறையாக இருக்கேன், என்ன நான் நிறைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எஃபர்ட்டு அப்படிங்கிற அடிப்படை விஷயம் நமக்கு தொடர்ந்து இருக்கிறது. சப்போஸ் நான் என்னை நிறைவுபடுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியாக இருந்ததுன்னு சொன்னால், அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் ட்ரூத் அப்படின்னு சொன்னால்,
ஏன் நம்ம துக்கப்படுறோம்? இல்லையா? ஏன் நாம் துக்கப்படுறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதை ஏன் அப்படின்னு சொன்னால், நான் குறைவாக இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய நேச்சராக கிடையாது. அதனால் அந்த குறையை நீக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் தான் இருக்கோம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நீ பூரணன், நிறைவு தத்துவம், உண்மை நீதான், நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இன்ஃபைனைட் வஸ்து நீதான் அப்படின்னு ரிவீல் பண்ணுறது. இப்போ சாஸ்திரம் சொல்றக்கூடிய இந்த ஃபேக்ட் சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா, இல்லை சப்போஸ் சரியாக இருந்ததுன்னா, இப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ரத்த வர வச்சுக்கிறதுக்கே இப்படி நீங்கள் பண்ணணும். சப்போஸ் சாஸ்திரம் சொல்கிறது தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தப்பாக இருக்குன்னாக்க என்ன அர்த்தம்? நான் குறைவானவன் அப்படிங்கிறது ஃபேக்ட். நான் குறைவானவங்கிறது ஃபேக்ட்னா நம்ம ஏன் துக்கமாக இருக்கோம்? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நாம் இது ஃபேக்டாக இருந்து துக்கமாக இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுலையோ ஏதோ ஒன்று ஃப்ரீடமை தேடிகிட்டே இருக்கோன்னு சொன்னால், நாம் வச்சுருக்கிற அறிவு நம்மளை பற்றினது சரியாக இல்லாமல் போகுமோ, ஒருவேளை சரியாக இருக்காதோ அப்படின்னு ஒரு யோஜனை வருமா? அப்படி வந்ததுன்னு சொன்னால் அந்த சம்சயத்தை, அந்த கன்ஃபியூஷனை நீக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? ஏன்னா உலகத்தில் எதை எடுத்துட்டாலும் அதோடைய நேச்சர் எப்படி இருக்கிறது? அனித்தியமாக இருக்கிறது. கரெக்ட்? டெம்பரரியாக இருக்கிறது. எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணுறோம்? நான் காலத்துக்கு லிமிட்டடுங்கிறது ஒருவேளை தப்பாக இருக்குமோன்னு சொன்னால், எல்லா காலத்தில் லிமிட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை போய் இதை தேடினா எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ நான் சொல்கிறதே 2 நிமிஷம் முன்னாடி சொன்னது அப்படியே போயிருக்கும், அனித்தியமாக இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான யோஜனையாக, தாட்டாக, சிந்தனையாக இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது. ஜாக்கிரதையாக கவனிங்க. அடிக்கடி ஆச்சாரியா என்ன சொல்லுவா? ஸ்ருணு 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 அப்படின்பா. நிறைய உபநிஷத்துலேயும் மந்திரத்துலேயும் வரும். ஸ்ருணு அப்படின்னாக்கா கவனமாக கேளு, அந்த பக்கம் இந்த பக்கம் செதறாத, எல்லாம் நடந்துட்டுருக்கோம், இங்கே மட்டுமே கவனி, ஸ்ருணு. அப்போ நான் வச்சுருக்கிற அறிவு, என்னை பற்றின அறிவு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஏற்படும் போதே எங்கே அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், இந்த சாஸ்திர டீச்சிங் தான் நமக்கு அதை கொடுக்கறது. அதனால் நான் லிமிட்டட் அப்படிங்கிறது நாட் அ ஃபேக்ட். சப்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? என்ன ஃபேக்டாக இருக்கும்? நான்கிறது லிமிட்லெஸ். அப்போ நேச்சுரலாக என்ன ஆகிடுறது? நான் காலத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற லிமிட்டேஷன் நீங்கி எப்படி இருக்கிறது? நான் கால அதீதன், ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் டைம். எப்படி இருக்கு பாருங்க அதை, இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு, இல்லையா? அந்த சாஸ்திர அறிவை நமக்கு போதகா, எல்லா விற்பி ரூபமாக, விற்பி ஞானமாக. டெக்னிக்கலாக சொல்லணும்னா நம்ம அறிவடைகிறோம், உபதேசத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்கிறோம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா சாஸ்திர சப்த விற்பி ஞானம் என்ன பண்ணுறது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷனை நீக்கிறது, ரிமூவ் ஆகுது. அதனால் ஆத்மபோதகா வேண்டும் 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 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நிரூபணம் பண்ணினோம். கரெக்டாக? அப்படி நிரூபணம் பண்ணிட்டு, ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஆத்மபோத ஜனகத்வாத் இதி, இல்லையா? என்னது? ஞானேன, ஆத்மபோதத்தினால ஏற்படக்கூடிய அறிவானது, சரியா? அது சைத்தன்யத்துக்கான அறிவு. கடைசியாக எந்த டிஸ்கஷன் பண்ணினோம்? இந்த கிரந்தம், இந்த டெக்ஸ்டானது ஜடம், சப்தங்கள் ஜடம். கரெக்டா? யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஜடம். ஆனால் ரிவீல் பண்ணுறது என்னது அப்படின்னு சொன்னால், இத்தனை நேரம் சொன்னேனே, இந்த சப்தங்களுடைய அர்த்தம் அந்த மனசில் தவறான அறிவை நீக்கிறதுனால, இது பிரமாணமாக இருக்கிறதுனால, ஆல்ரெடி என்னுடைய ஸ்வரூபம் மோக்ஷஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது. அவ்வளோதான், வேற எதுவுமே நடக்கலை. புரியுறதா? இதுதான் விஷயம். தேர்ஃபோர் என்ன, அதனால் என்ன பண்ணுறாரு? இந்த விஷயத்தை வச்சுண்டு, ஓகே,
எதனால் மோட்சம், ஏன் மோட்சம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு 5 ஸ்லோகங்கள்லேயே அறிமுகப்படுத்திட்டு டீட்டெயிலாக உள்ளே போப்பார். தேர்ஃபோர் முதல்ல ஃபஸ்ட்டு 5 ஸ்லோகமானது உபக்கிரம, இன்ட்ரடக்ஷன், உபோத்காத்தம், அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது. சரியா? என்ன சேலஞ்ச் பண்ணுறோம்? நான் லிமிட்டெட், அகம் அபூர்ணா அப்படிங்கிற விஷயத்தை சேலஞ்சு பண்ணி, ஓகே, அது இல்லைப்பா அப்படிங்கிறத ஆத்ம ஞானத்தினால கொடுக்க போகிறது. சரியா? தேர்ஃபோர் நமக்கு ஏற்படக்கூடிய காம, குரோத, லோப, மோக, இதெல்லாம் வேர்ட்ஸு நமக்கு தெரியும் நன்னா. ஆனால் காம, குரோத, லோபம் வரும்போது பாரு காமியாக இருக்கும், லோபியாக இருக்கும், மோகியாக இருக்கும்னு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு அது கரெக்டாக தெரியும். நம்ம எப்படி இருக்கோமோ அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பண்ணிட்டோம்ல, அந்த நேரத்தில் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படி தோணும். அப்போ இந்த காமக்ரோத லோபாதிகள்லாம் நம்ம ஆட்டி படைக்கிறது, நம்மளை இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நாம் அகப்பட்டிருக்கோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமானது அஜ்ஞானம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதனால் காமம் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். புரியுறதா? அப்போது அஜ்ஞானத்துடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் காமம். ஏன்னா காமம்னால என்ன பண்ணுவோம்? நான் நிறைவாகணும், ஐ ஷுட் கம்ப்ளீட் மை செல்ஃப், நான் ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யோசிச்சு பாருங்கோ. அதே மாதிரி குரோதம், இத்தனை நேரம் கோபச்சுட்டேன்னா அந்த கோபத்தினால் என்ன ஆகிடுறது? நான் என்ன கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் தான் பெஸ்ட்டு இல்லையா? அடுத்த வாழ்க்கை தெரியாதா நீ கோபிச்சுண்டா நீ பெஸ்ட்டா வேஸ்டான்னு? நன்னா தெரியும். மெச்சூராக இருக்கிறவா பேசாமல் போயிடுவா. புரியறதோ? இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? நம்மளுடைய அத்தியாச அஜ்ஞானத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், இந்த லிங்க் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதுன்னு சொன்னால் கிளாஸு, ஒரு கிளாஸு, ஒரு வேர்டு, ஒரு லைனு அப்படியே ரெலவெண்ட்டாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். இல்லைன்னா ஒரு பக்கம் சாஸ்திரம் பாட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், இன்னொரு பக்கம் நம்ம பாட்டுக்கு தனிங்கனத்துவம் ஆடின்னு இருப்போம் வாழ்க்கையில். சரியா? அதனால் அப்படி சொல்கிறது. தேர்ஃபோர் என்ன, எப்படி ஒரு ரோகிக்கு, ஒரு உடம்பு சரியா இல்லாதவனுக்கு மருந்து மட்டுமே அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ? புரியுறதா? ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்ன கேட்பான் இல்லையா? மருந்து தான் கேட்பான், ஏதோ விதமான மருந்து கேட்பான். அந்த அந்த ரோகத்தை நிவாரணம் பண்ணுறக்கூடியது இந்த மருந்து தான், ஔஷதம் தான். கரெக்டா? இவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்காரு, இவ ஃபேமிலியில் இருக்கிறவாளுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படி பண்ணுவாரோ டாக்டர்? இல்லையா? நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கேன், உங்கள் சார்பாக உங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கக்கூடிய இல்லையா உங்களுடைய தர்ம பத்தினிக்கு எக்ஸ்ட்ரா 2 டோஸ் கொடுக்குறோம், ஆகுமோ? ஆகாது. புரியுறதா? இப்போ யாருக்கு ரோகமோ, யாருக்கு முடியலையோ அவளுக்கு தான் மருந்து. அண்ட் எனக்கு தான் மருந்து கொடுன்னு கேட்பா. டாக்டர் தான் இப்படி ஐடியா கொடுக்குறாருன்னா இவர் சும்மா இருப்பாரோ? உடம்பு எனக்கு சரியில்லை, எனக்கு கொடுங்கோ, எனக்கு கொடுங்கோ. புரியுறதா? இது சாதாரணமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஓகே ஒரு லெவலில் ஒரு பேசிக் அறிவு என்ன அப்படின்னாக்க, ஓகே, நாம் அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு ரோகத்தில் இருக்கோங்கிறது ஒரு லெவலில் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஒருத்தனுக்கு. அஜ்ஞானம் அப்படிங்கிற விஷயம் அது ரோகமாக இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அதுவே அறிவு. அஜ்ஞானம்ங்கிறதே ஒரு ஞானம். அறியாமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு அறிவாக இருக்கிறது. அப்போ அறியாமை தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் புரிஞ்சுடுத்துன்னா என்ன பண்ணுவேன் இல்லைங்க? மருந்து ரெகுலராக போட்டுக்கிறேன் இல்லைன்னா, காத்தால மத்தியானம் சாயந்தரம் மருந்துக்கு வேண்டிய பத்தியம் இருக்கணும், இருக்கும். நித்திய சுவாத்தியாயம், நித்திய அனுஷ்டானம். என்னது? மருந்துக்கான பத்தியம், மருந்துக்கான மெடிசன். என்னது? டெய்லி கிளாஸ் கேட்கணும், அனுஷ்டானம் பண்ணணும்,
ரெகுலராக இந்த சைக்கிளை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ மட்டும் பண்ணணும்? ரோகம் போகிற மட்டும் பண்ணணும். கரெக்டா? இந்த ரோகம் போகாத மாதிரி இருக்கே. மருந்து இதுதான், போகிறதோ போலையோ. பத்தியத்தில் கொஞ்சம் இடிக்கும் இல்லையா? இல்லைன்னா மருந்து வந்து சில பேர் இப்படி இப்படி 4 மாத்திரை எடுத்துன்னு இப்படி போட்டுப்பான். கண்ணு வயசு கண்ணு தெரியாது, 2 மாத்திரை இப்படி பறந்து போய் பின்னாடி விழும். அவள் கட்டில் பின்னாடி பார்த்தேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பே இருக்கும், கீழே விழுந்து கிடக்கும். வயசான காலத்தில் சில நேரம் வெறுட்டேன் பண்ண மாட்டா, நேச்சுரலாக நடக்கும். ஆணு போட்டுண்டா 2 உள்ளே போகும். எங்கே போய் தேடுறது, எங்கே குனிஞ்சு எடுக்கிறது, பாதி நேரம் தெரியாது. அது மாதிரி நம்ம மருந்து போட்டுக்கும்போது கிளாஸ் பண்ணும்போது அப்படியே ஃபோனில் ஒரு பக்கம் கிளாஸ் ஓடும், இன்னொரு பக்கம் ஆமாம்மா சச்சிதானந்த ஆத்மா தான். கரெக்ட். இவன் என்ன சொல்கிறான்? 2 மாத்திரை சைடில் போகிற மாதிரி தான். பிஃபோர் நித்தியமாக படிக்கணும், விசாரம் பண்ணணும். கொஞ்ச நேரம் மனசில் என்ன புரிஞ்சுது, என்ன சொல்ல வருது, இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆத்மபோதத்துக்குள்ளேயே போல இல்லையா? பேசிக்காக இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த விசாரமானது நீங்களே பண்ணலாம். அது நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்லிடலை. கரெக்ட். அது மாதிரி நம்ம படிக்கணும், படிக்க படிக்க விசாரம் பண்ணணும். அந்த படிக்கிற விஷயம் நமக்கு தங்கணும். அந்த விசாரம் ஏற்படுறதுக்கான எப்படி மைண்டு வேணுமோ அதை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அழகாக ஆரம்பிக்கிறது. தபோபிஹி க்ஷீண பாப்பானா. எப்படி இருக்கணுமா லைஃபு? தபோமயமாக இருக்கணுமா? புரியுறதா? தபஸாக இருக்கணும் லைஃப். ஓகே, அதுதான் ஆரம்பிக்கிறாருங்க. தேர்ஃபோர் ஸ்லோகம் 1 எப்படி இருக்கிறது, என்னெல்லாம் சொல்கிறார் டாப்பிக்கு, ஒரே ஸ்லோகத்தில் பெரிய ஸ்லோகமாக இருக்குது, ஆனால் குட்டி ஸ்லோகம். குவாலிஃபிகேஷனை சொல்கிறது, வாழ்க்கை முறையை சொல்கிறது இல்லையா, மோட்சத்துக்கான சாதனத்தை சொல்கிறது, யாருக்கு இந்த மோட்சம் எல்லாமே சொல்கிறது இங்கே. புரியுறதா? தேர்ஃபோர் ஆத்மபோதா யாருக்காக? ஃபஸ்ட்டு யாருக்காக? இந்த பாட்டு நான் அடிக்கடி பாடுவேன் இல்லையா, யாருக்காக அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. எதுக்கு, யாருக்கு இந்த ஆத்மபோதம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா. யாருக்கு ஆத்மபோதம் வேணுமோ அவளுக்கு ஆத்மபோதம். இப்படியே சொல்லிட்டா என்ன அர்த்தம் இல்லையா? ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு இங்கே இல்லையா, பகவத் பாதால் என்ன பண்ணுறாரு சொன்னால் முமோக்ஷு முமோக்ஷு போடுறார். முமோக்ஷு 3 வார்த்தை உங்களுக்கு, அதாவது 3 லெட்டருடைய இந்த வார்த்தை அழகாக தெரியணும் இருக்கா. யாருக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, அஜ்ஞானம் சொன்னேன் இல்லையா, அந்த அஜ்ஞானத்துடைய மெடிசன் என்னது? ஞானம். சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே வருது, 2-3 ஸ்லோகத்திலேயே. இந்த மருந்து இதுதான் எனக்கு மருந்துன்னு யாருக்கு புரிஞ்சு ஓகே, அவனுக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சவன் மோட்சத்தை ஆசைப்படுகிறான். மோட்சத்திற்காக டோட்டலா கமிட் ஆனவன். புரியுறதா? நம்ம பேசிக்கா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் நமக்கு தெரியாமையே. மந்திரங்கள் மூலியமா பாண்ட் கையெழுத்து போடுறோம். என்னது? நீங்கள் விவாக முகூர்த்தம், விவாக சம்பிரதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். இன்னும் நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ பார்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாண்டு பேப்பரில் 100 ரூபாயா 500 ரூபாயா கேட்காதீங்க, அதுக்கு வேல்யூவே இல்லாத பாண்டு பேப்பர், தர்மம் அப்படிங்கிற பாண்டு பேப்பரில் நம்ம கையெழுத்து போட்டு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். அதனால என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அனுசரணையாக, எவ்வளோ இதுவாக வாழ்க்கை முழுக்க ஃபேமிலின்னா அவ்வளோ ஒரு ரெவரன்ஸ், அவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக? அதனால் நம்மளால் கமிட்மெண்ட்டுங்கிறது பாசிபிள். இங்கே என்ன கமிட்மெண்ட்டாக இருக்கணும் வாழ்க்கையில்? மோட்சம் ஒன்று தான், மோட்சம்தான் அப்படிங்கிற இது இருக்கணும். நீங்கள் தத்துவபோதம் படிச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னது? நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் லைனாக இல்லையா, அந்த லிஸ்ட்டில் மோட்சமும் ஒன்று கடைசியில் இருக்கும். இப்போ ஐடியா இருக்கும், மோட்சம் சொல்கிறாரு, எல்லாத்தையும் இருக்கட்டும், நம்ம மோட்சமாக ஆட் பண்ணோம் நம்ம லைஃப்பில், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மோட்சம் ஒன் ஆஃப் தி லிஸ்ட்டில்
அது என்னாகும்? மேலே 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 வேலை வந்து கடைசி என்ன ஆகிடும்? மோட்சம் நம்பர் 1 இருக்கணும், அதுக்கப்புறம் மோட்சம் மட்டும் இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது தான் சாதனை சதுஷ்டய சம்பத்தி. அதனால் அதை சொல்கிறார். குவாலிஃபிகேஷன் என்னது, தகுதி என்னது? ஆத்மபோதம் யார் படிக்கணும்னா, யாருக்கு சாதனை சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறதோ. என்னது சாதனை சதுஷ்டய சம்பத்தி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேல? தெரியாது, இனிமே இதுதான் தெரியும். ஓகே, சரி. விவேக, வைராகிய, சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். புரியுறதா? இந்த 4 விஷயம் கரெக்டா? இந்த 4 விஷயம் யாருக்கு சம்பத்தியாக இருக்கிறதோ. முதல்ல விவேகம் இருக்கிறதா? விவேகம்னா என்னது? நான் இத்தனை நேரம் சொன்னேன் இல்லையா, நானுங்கிறது நான் தப்பா வச்சுட்டு இருக்கேன், அதை சரியா புரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம், துக்கத்துக்கெல்லாம், தாபத்துக்கெல்லாம், துயரத்துக்கெல்லாம் அதுதான் நிவர்த்தி அப்படின்னு யாரு தெல்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ, தெளிவான அறிவு யாருக்கு இருக்கோ, புரியுறதோ? நான் குறைவா இருக்கேங்கிறது தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நான் நிறைவை தேடின்னு இருக்கேங்கிறது புரிஞ்சுண்டு அந்த நிறைவுங்கிறது வந்து தான் மோக்ஷம். புரியுறதோ? அந்த விவேகம் யாருக்கு இருக்கிறதோ ஃபஸ்ட்டு அவன் தான். அது பேசிக்காக இருக்கணும். இந்த கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் என்ன கஷ்டம்தான். நான் என்ன தேடின்னு இருக்கேன், எனக்கு என்ன வேணும், இது ரெண்டும் நீங்கள் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நான் என்ன தேடின்னு இருக்கேன், எனக்கு என்ன வேணும், இந்த 2 கேள்வி. உனக்கு என்ன வேணும், என்ன தேடின்னு இருக்கேன், இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுங்க. புரியுறதா? ஏதோ ஒரு தேடுதல்ல இருக்கேனா, என்னெல்லாம் வேணும்னு கேட்குறேன், என்னெல்லாம் வேணுங்கிறது மூலியமா நான் என்ன தேடுறேன், இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இருக்கா, அதுலேருந்து என்ன தேடுறேன், செக் செக். அது வந்தது எப்படி இருக்கிறது, ஆனால் நான் என்ன தேடுறேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் விவேகா. கிளியர் நாலேஜ் இருக்கணும். எதுக்கான? எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேண்டாம், என்ன தேடின்னு இருக்கேன், என்ன தேடின்னு இருக்கல, எப்படி தேடணும், எப்படி தேடக்கூடாது, இதெல்லாம் அதே விவேகத்தை வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் யோசிக்கிறதுக்காக. புரியுறதா? ஃபர்ஸ்ட் சாதன தத்துஷ்டயத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பவர் அல்லது விவேகா. அது எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரா? சொல்லல, முமுக்ஷு சொல்றாரு, வீதராகினாம் சொல்றார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாம குட்டியா ஒரு அனுமான அர்த்தாபத்தி பண்ணி என்ன பண்றோம், விவேகமும் இன்க்ளூட் பண்றோம். சரியா? என்ன சொல்றாரு? வீதராகினாம், யாரு வீதராகம் உடையவனோ, வீதராகினாம் வீதராகிகள் அப்படின்னு அர்த்தம். வீதராகிகள்னா யாருக்கு வீதராகம் இருக்கிறதோ. வீதம்னா என்னது? விடுறது. யாரு ராகத்தை விட்டவரோ, தட் இஸ் வைராக்யா. புரியுறதா? வைராக்யா. அப்ப நான் லிமிட்டடா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே லிமிட்டடா இருக்கிறது, அடைஞ்சது எல்லாம் லிமிட்டடே. கரெக்டா? நான் எதை நோக்கி எந்த வழியில் சென்று கொண்டிருக்கேனோ, என்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மொற்ற உலகம் எப்படி இருக்கிறது, லிமிட்டடா இருக்குன்னு புரிஞ்சுண்டு அது எனக்கு நிறைவை கொடுக்காதுங்கிற அறிவு வைராக்கியம். அது எனக்கு நிறைவை கொடுக்காதுங்கிற அறிவு ஆயிடுத்துனாக்க உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று, உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று, அஃப்கோர்ஸ் மனசு மேலே இருக்கக்கூடிய பற்று நீங்கும், அட்லீஸ்ட் கம்மியாயிடும். புரியுறதா? அப்படி நான் தேடின்னு இருக்கிறது பூர்ணத்துவம் தான், நிறைவு தான். கரெக்ட்? அப்போ எதெல்லாம் அபூர்ணமா இருக்கிறது அது எனக்கு இனி பூர்ணத்துவத்தை கொடுக்காது அப்படின்னு மொத்த உலகம் என்ன ஆயிடுறது, செகண்ட் ப்ரையாரிட்டி ஆயிடுறது. தை பொங்கலா கிளாஸா, எது ப்ரையாரிட்டி? அங்க கிளாஸ். புரியும்?
கிளாஸு கேட்குறது அங்கே ஞாபகம் வருதா, அங்கே வந்து செக் பண்ணுறோமா, அங்கே வந்து கிளாரிட்டி வருதா, அங்கே வந்து தெளிவாக இதுதான்னு தோன்றதா? கரெக்டா? எல்லா இடத்துலையும் செக் பாயிண்ட், செக் போஸ்ட் வச்சுருக்கோம். இதே மைண்டே உனக்கு செக் போஸ்ட். தேர்ஃபோர் வைராக்கியம் வீதராகம். ஓகே, என்ன பண்ணுறோம்? அனித்தியம் அல்லது அபூர்ணமான விஷயத்திலிருந்து அதிலிருந்து ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? எதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா? எது பூர்ணமோ எது நித்தியமோ, தட் இஸ் இந்த ஆத்மா. அதுக்கு பேர் முமுக்ஷுத்வம். நித்தியத்தை நாடி போவது முமுக்ஷுத்வம், பூர்ணத்துவத்தை நாடி போவது முமுக்ஷுத்வம். இதுதான் மோக்ஷத்திற்காக கமிட்மெண்ட். மோக்ஷ ஏவ இச்சா. எல்லா விதமான கட்டுப்பாடு, பாண்டேஜிலிருந்து, பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது, லிமிட்டேஷன்லேருந்து விடுபடணுங்கிறது தான் என்னுடைய ஒரே விஷயங்கிறது வந்து மோக்ஷா, முமுக்ஷு. தேர்ஃபோர் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வைராக்கியமாச்சு, விவேகம் நம்ம சொன்னோம். ஓகே, வைராக்கியமாச்சு. மூணாவது என்னது? சாந்தானாம். யாரு சாந்தானாம்? யாரு சாந்தர்களோ. சாந்தஹானா என்ன அர்த்தம்? எதை குறிக்கிறது? ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். புரியுறதா? இந்த 6 விஷயம் இருக்கணும். 4ன்னு சொல்லி 6 ஆக்கிட்டோம். ஷமம்னா என்னது? சாந்தமான மனசு இருக்கணும். ஃபஸ்ட்டு மனசு எப்படி இருக்கணும்? குவைட்டாக இருக்கணும். கொந்தளிச்சுன்னு இருக்கக்கூடாது, கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. புரியுறதா? அப்படி சாந்தமான மனசில் தான் உங்களால் நார்மல் அறிவையை ரிசீவ் பண்ண முடியும், சிந்திக்க முடியும். எங்கே நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அந்த இடத்துல அஜிடேட்டட் மைண்டோ டென்ஷன் மைண்டோ பிரயோஜனப்படாது. புரியுறதா? பேசிக்காக மைண்டு வந்து காமாக இருக்கணும். தேர்ஃபோர் ஷமஹ அப்படின்னு சொன்னால் குவைட் மைண்ட். எந்த விஷயத்திற்கு எவ்வளோ குவைட்டாக இருக்கணுங்கிறது டிபெண்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இஸ்ரோவில் வேலை பண்ணுறேன்னு சொன்னால், ஓகே, அந்த ஆதித்யா L1 ஆதித்யா அங்கே போய் கரெக்டாக நின்று சுற்றணும். அந்த L1 ஆதித்யா சூரியனை நினச்சி நீங்கள் இங்கே ஹீட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த சேட்டிலைட்டு, புரியுறதா? நீங்கள் டிசைன் பண்ணுறது அங்கே போய் ஹீட் ஆகக்கூடாது, அந்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கு இந்த ஆள் புத்தி அளவில் இவர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். சொல்கிறது புரியுறதில்ல? ஸோ எவ்வளோ பெரிய ஒர்க்குக்கு எந்த மாதிரி விஷயத்திற்கு நாம் ஈடு பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ சாந்தம் வேணுமோ, புரியுறதா? அப்போ சாந்தி நான் அதுக்கு அவ்வளோ சாந்தி மனசில் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நாம் என்ன ராக்கெட்டாக விட போகிறோம் இந்த வயசுக்கு மேலே? பேப்பர் ராக்கெட்டு கூட விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதோட இங்கேருந்து போய் நம்ம சேரறது நமக்கு என்ன? ஒரே ராக்கெட்டை விட பெருசாக என்னது இருக்கிறது இல்லையா? ஆத்ம ராக்கெட் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடையிறதுக்கு எவ்வளோ சாந்தம் வேணுமோ இதை சிந்திக்க முடியறதா? இதில் மனசு நேச்சுரலாக ஈடுபடுறதா இல்லையா? இல்லை அப்பாடா எப்படா கிளாஸ் முடியும், எப்படா போகலாம், எப்படா லீவ் வரும், அப்படி யோசிக்கிறதா? இதெல்லாமே நமக்கு மைண்டோட டிஸ்டர்பன்ஸு காட்டி கொடுத்துரும். புரியுறதா? தேர்ஃபோர் ஷமஹ அப்படின்னு சொன்னால் ஞானத்திற்கு, இந்த லட்சியத்திற்கு தொடர்ந்து நம்மளுடைய மைண்டை இதற்காக அவைலபிளாக இருக்கிறதுக்கு பேர் சாந்த மனம். புரியுறதா? இப்போ இந்த கிளாஸில் 5-6 வேர்ட்ஸு தெரியாமல் இருந்திருக்கும், புரிஞ்சுருக்கா இந்த வார்த்தைகள்லாம்? அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியலப்போ, என்ன எப்போ தெரியும் தெரியல அப்படின்னு எரிச்சல் ஆகுறதா? இல்லை அதை தெரிஞ்சுண்டு அது நமக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அப்படி நாம் அப்ளை பண்ணுறதில்ல, நம்மளோட மைண்டு புத்தி வேலை பண்ணுறதா? இதுலேயே நமக்கு தெரிஞ்சிட்டோம் சாந்தமா அசாந்தமா அப்படின்னு இல்லையா? சப்போஸ் உனக்கு சாந்தி இல்லைன்னா அசாந்தின்னு உன்னை கூப்பிட்டுக்கோ, நீ நோ ப்ராப்ளம். சரியா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜி, அசாந்தா அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம்? ஐயா நம்மளாமே தலையில் வச்சுக்கிறது இல்லை, அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக. என்ன பண்ணணும்? சொல்ல போகிறார் அவரே, நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யோசிக்கவே வேண்டாம், சொன்னதை பண்ணாலே போதும்.
ஓகே, மைண்ட் எப்படி சாந்தமாக இருக்கும்னு சொன்னால், இத்தனை நேரம் சொன்ன சாந்தி, அவைலபிலிட்டி ஆஃப் த மைண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது எப்படி இருக்கும்? முதல்ல நம்மளுடைய புலன்கள் சாந்தமாக இருக்கணும், தமஹா. கரெக்டா? புலன்கள் எப்படி இருக்கணும்? நாம் சொன்ன பேச்சு கேட்கணும். அது பாட்டுக்கு ஊரை சுற்றிண்டு போய் மனசில் இஷ்டத்தை கொண்டு வந்ததுன்னா மனசு எப்படி இருக்கும்? டிஸ்டர்ப் ஆகிடும். தேர்ஃபோர் தமஹான்னு சொன்னால் புலன் ஒழுக்கம், கட்டுப்பாடு. இது ரெண்டுமே நேச்சுரலாக இருக்கிறதுக்கு பேர் உபரமஹா அல்லது உபரதி. என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? எதையோ நீங்களாம் மாண்டோக்கியம் படித்தவா, சமதம மறந்து போனவா இல்லை. சமதமத்தை டே இன் டே அவுட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. மை ரைட்? விவேக வைராகியத்தை டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஜி பேங்க்கில், அக்கௌண்ட்டில். எது விவேகா இன்க்ரீஸ் ஆகுது, வைராகியம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிப்பட்டவா அவளுக்கு நான் இதை சொல்லலாமா? இல்லையா? உங்களை மாதிரி எனக்கும் இன்க்ரீஸ் ஆக வேண்டாமா? நான் சொல்லிக்கிறேன் அதை. உபரதிஹி திதிக்ஷா. திதிக்ஷா சகிப்பு தன்மை, அல்லது எந்த மாதிரி துவந்தம் ஏற்பட்டாலும், ஒரு ஃபோன் காலில் ஆஹா ஓஹோ, இன்னொரு ஃபோன் காலில் அவ ஆஹா ஓஹோ சொன்னது போய் நம்ம ஆஹா ஓஹோ சொல்லிட்டு இருப்போம். இந்த ஆஹா ஓஹோ வேற, அந்த ஆஹா ஓஹோ வேற. நம்ம ஆவுன்னு கத்திட்டு இருப்போம். அது ரெண்டாவது கால். ஏன்னா அவன் ஏதோ சொல்லிவிட்டான் நம்மளை. முன்னாடி அவன் ஃபஸ்ட்டு ஆஹா ஓஹோ என்னது? உங்களை மாதிரி உண்டா, உங்களை மாதிரி இருக்கா, ஆஹா ஓஹோ அந்த டியூனு. இங்கே ஆ ஓ அப்படின்னு நம்ப இப்படி நடக்கும். ரெண்டே கால், 1 minute கால் 1, 1 minute கால் 2. புரியுறதா? இந்த ரெண்டு காலில் ஆப்போசிட்டாக நடக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ மைண்ட் எப்படி இருக்கு? பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ பாசிபிள்? அப்படி பாசிபிள்? அப்படி யாராவது இருக்காளா? நிறைய பேர் இருக்கா? நமக்கு அது அது மாதிரி இருக்க முடியுமா? அப்படி சொன்னால் அது எப்படி? ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கேளு. புரியுறதா? திதிக்ஷா புரியுறதா? சகிப்புத்தன்மை, மனசில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை புரியுறதா? அதுக்கு அபியாசம் வந்து நம்ம பல்ல கடிச்சுட்டு சகிச்சுப்போம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தாலாம் உங்களுக்கு தெரியும். இத்தனை நேரம் சொன்னது இந்த விஷயத்திற்கு இதுதான் பிரமாணம் அப்படிங்கிற அறிவு. ஆத்ம ஞானத்திற்கு இதுதான் பிரமாணம். இது எனக்கு இப்போ புரியல, இதை ப்ராப்பராக முறையாக சொல்லி கொடுக்குற மாதிரி நான் முறையாக பிரஸ்தானத்திரயத்தை படித்து முடித்தேன்னு சொன்னால் இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதற்கு என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். என்னுடைய அந்தக்கரண சுத்திக்காக பாடுபடுவேன், அறியாமை நீக்குவதற்காக பாடுபடுவேன். இது வந்து இந்த இந்த நிச்சயம், இந்த தெளிவு, இந்த பிரமாண நிச்சயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஸ்ரத்தா. அஃப்கோர்ஸ் சமாதானம். சமாதானம்ங்கிறது வந்து சித்த ஏகாகிரதம், ஒரு முகப்பாடு, மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரே விஷயத்தை கேட்கணும். தேர்ஃபோர் என்ன பண்ணிட்டார் இப்போ ஆச்சாரியா? சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம்னு சொல்கிறதுனால சாதன சதுஷ்டயத்தை முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். ஓகே, இந்த 4 விதமான விவேக, வைராக்கிய, சமதம, உபரம திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், முமுக்ஷுத்வம், இது எல்லாம் இருந்தால் இவன் ஒரு அதிகாரி. யாரு? அதிகாரி, குவாலிஃபைடு பர்சன். எதுக்காக? என்ன படிச்சுட்டு இருக்கோம் இப்போ? அப்படியே சேமா இருக்குன்னு தத்துவபோதம் சொல்லிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆத்மபோதகா ஆத்மபோதகா ஆத்மபோதகான்னு இந்த 2 வார்த்தையை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஏதோ அது அந்த தத்துவபோதம் ஆத்மபோதம் ஏதோ சொல்கிறேன் ஜி. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது தத்துவபோதத்தை ஆத்மபோதம் சொல்லியிருக்கா. தத்துவபோதத்தில் ஆத்மாக்கான போதம் இருக்கிறது, ஆனால் தத்துவபோதம் ஆத்மபோதம் இல்லை. புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரெண்டு வேற வேற டெக்ஸ்ட். ஃபார் இது தத்துவபோதகா. முதல்ல குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்கிறது. சரியா? சரி, எப்படி இந்த குவாலிஃபிகேஷன் வரும்? எப்படி இந்த தகுதி வரும்? தபோபிஹி க்ஷீண பாபானாம், பாப்பத்தை குறைப்பது. எப்படி பாப்பத்தை குறைக்க முடியும்? புண்ணியம் பண்ணணும். புண்ணியத்தினால பாப்பம் குறையும். சிம்பிள். சரியா? அப்போ புண்ணியம் பண்ணணும்னா
எல்லா விதமான கர்மங்களை பண்ணணும். ஒரு சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் பண்ணின கர்மத்தில் ஸ்வயநலம் ரொம்ப கம்மியாகவோ இல்லையோ அப்போ தான் புண்ணியம் ஏற்படும். நல்ல காரியம் பண்ணும்போது ஸ்வயநலம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப புண்ணியம் கம்மியாக இருக்கும். ஸ்வயநலம் இல்லாமல் பண்ணிட்டேன்னா அதிகபட்ச புண்ணியம் கிடைக்கும். அதனால் பொதுவாக தர்மம்னு சொல்லிட்டாலே இதை நீ செய்யணும்னு செய், அவ்வளோதான். உனக்கு பிடிச்சதுனால செய், பிடிக்காததுனால செய்யாத, அப்படி சாஸ்திரம் வேதம் சொல்லலை. எந்த தர்ம சாஸ்திரமும் நமக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிற லெவலுக்கே போல. என்ன பண்ணுறது, இதை செய்யணும், நீ செய். எப்படி செய்யணும், பக்தியோட செய். இதெல்லாம் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறது நமக்கு. தேர்ஃபோர் நமக்கு நம்மளுடைய ஆச்சாரங்கள் என்னெல்லாம் ரிச்சுவல்ஸு எந்த காஸ்டில் இருந்தாலும், எந்த இடத்துல பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்ட வழிபாடு பண்ணினாலும் ஓகே, அது ப்ராப்பராக ஸ்வயநலம் இல்லாமல் பக்தியோட பண்ணினான்னு சொன்னால் நிச்சயமாக பாப்பம் குறையும். புரியுறதோ? தேர்ஃபோர் எல்லா விதமான தபஸ், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், தர்மம் சொல்கிறோம். தர்மம்னா என்னது, முதல்ல உங்களுடைய கர்மம், கிரியா, காரியங்கள், செய்யக்கூடிய வேலைகள், ரிச்சுவல்ஸில் இருக்கும் எல்லா விதமான ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அதற்குள்ளே வந்துடும். அதோடு கனெக்டட் என்னது, பண்புகள், எந்த எந்த ஒரு வேல்யூஸோடு நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பண்ணும்போதே எந்த மாதிரி பாவனை, ஆட்டிடியூடில் பண்ணுறோம். புரியுறதா? கர்மா ப்ளஸ் வேல்யூ, பண்பு ப்ளஸ் என்னது, ஆட்டிடியூட். இதுதான் தர்மம். சொல்லுங்க, இங்கே எங்கே சுயநலம் வந்தது? புரியுறதா? பண்புன்னு சொல்லிட்டோம்னாலே அந்த இடத்துல ராகத்வேஷத்திற்கோ விருப்பு வெறுப்புக்கோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திற்கோ இடம் கிடையாது. கரெக்டா? அப்போது கீதையில் படித்த மாதிரி யமா நியமாலாம் அதுக்குள்ளே வந்துடும். புரியுறதா? அப்படி பண்ணணும். தபஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான தர்ம விஷயங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து என்ன, கர்ம யோகம், உபாசன யோகம், இதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூடட். இப்போ உபாசன யோகம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கர்ம யோகம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அடிக்கடி என்ன கேட்பேன், கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் உபாசனைக்கும் உபாசனை யோகத்திற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா அப்படி கேட்பேன். அதை நீங்கள் இப்போ கேட்டுண்டு கரெக்டான பதில் கிடைச்சதுன்னா வெரி குட்டு. தேர்ஃபோர் நீங்கள் பண்ணுற தானம், யஜ்ஞம், பஞ்சமகா யஜ்ஞம் இருக்கு இல்லையா, நித்திய நைமித்திக கர்மா இல்லையா, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தபோபிகியில் வந்துடும். புரியுறதா? மெக்கானிக்கலாக எந்த கர்மமும் இருக்கக்கூடாது. தபஸை சொல்கிறார். தபஸ்ன்னு என்ன அர்த்தம், நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பண்ணக்கூடாது. ரெகுலராக நான் 1008 பண்ணிட்டு இருக்கேன், நோ ப்ராப்ளம், எல்லாமே சூப்பர் இருக்கியா, 1500 பண்ணு, 2000 பண்ணு. ஒரு கஷ்டம் இருக்கணும், அதே நேரத்தில் அது நமக்கு சாதனையாகவும் அமையணும். அப்படி நம்ம பண்ணினோன்னு சொன்னாக்க எல்லா விதமான பாப்பம் நீங்கும். சரி, பாப்பம்னா நமக்கு சாதாரண பாப்பம் தான் நமக்கு தெரியும். இது பாப்பம்னா இந்த இடத்துல என்னது, ஆத்மபோதத்தில் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீக பாதைக்கு தடையாக இருக்கிறதோ, எனி பிரதிபந்தா ஃபார் நாலேஜ், வேதாந்தத்தை படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எது அப்டக்கிளாக இருக்கிறதோ அது எல்லாமே பாப்பம். நிறைய பேர் துணி இல்லாமல், வீடு இல்லாமல், பணம் இல்லாமல், இல்லை எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இப்படிலாம் கஷ்டப்படுவா. கரெக்டா? இதெல்லாம் பாப்பத்தினாலன்னு சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணுவா இல்லையா, பணம் என்ன, சொத்து என்ன, எல்லாமே இருக்கும், ஜாலியாக இருப்பா. அவள் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமே வளர்த்துட்டேனா அப்படி எப்போ சொல்லுவார் அவர் 80 வயசில் இருக்கும்போது, பையன் 60 வயசில் இருக்கும்போது சொல்லுவார். தட் இஸ் ஆல்சோ பாப்பம். உங்களுக்கு கஷ்டமே என்ன தெரியாமல் ஜாலியாக லைஃப்பில் இருந்ததுன்னா எதுக்கு வேதாந்தத்துக்கு வரணும்? என்ன பர்பஸ்க்காக வரணும்? அந்த டைரக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு அறிகுறி கூட இருக்காது. அதிக சுகமும் பாப்பம். நிறைய பணம் வந்துடுத்து ஜாலியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, மகா பாப்பின்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சு, என்னடா இது ப்ராப்ளமில் இருக்கோமே, எல்லாம் என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் வருதே,
கஷ்டப்படுறோமே, ஏதாவது இதுக்கு வழி இருக்கா அப்படி தோணவே தோணாது அவனுக்கு. எல்லாமே தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாக, பேக் பெயின் கிடையாது, நீ பெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜாலியாக இருந்தால் என்ன ஆகும்? ஆல்சோ பாப்பம். அதிக சுகமும் நம்மளை சாஸ்திரத்தில் ஈடுபடுவதற்கான அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஏன்னா விவேக வைராகியம் அந்த தோஷ தர்ஷனம்லாம் இருக்குல்ல இல்லையா? இது அதிருப்தி கொடுக்கறது, இது துக்கம் கலந்துருக்கு, இதெல்லாம் தெரியணும்ல. சப்போஸ் இதெல்லாம் தெரியவே இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நான் துக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, துக்கமா அப்படின்னு வேர்டு ஒருத்தருக்கு புரியவே இல்லைன்னா எப்படி இருக்கும் அது? சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி இருக்க முடியாது. துக்கம், வாட் இஸ் துக்கா? அப்படியா, அதெல்லாம் துக்கமா? அப்படிலாம் நடக்குமான்னு வாழ்க்கையில் அப்படி யாரோ கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? டிஃபிகல்ட். அதனால பாப்பம்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன, அதிகமான சுகமும் இல்லையா, வெறும் துக்கம் மட்டும் பாப்பம் இல்லை. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவா, நமக்கு எப்படி பாப்பம் இருக்கும்? நமக்கு ரொம்ப க்ளோஸா, நியரா, டியரா எல்லாரும் இருப்பா. என்ன பண்ணுவாவா? அவளுடைய அன்புனால சரியான நேரத்தில் வந்து ஒன்று கிளாஸுக்கு போக விட மாட்டா, இல்லைன்னா கிளாஸை கேட்க விட மாட்டா. ரொம்ப க்ளோஸா, நியர் அண்ட் டியரா இருப்பா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? அவள்கிட்ட சொல்லிடக்கூடாது பாப்பமே. அவ பாப்பம் இல்லை, யாரோட பாப்பம் இது? புரியுறதா? பாப்பின்னு சொல்லல வாழ. உங்களுடைய பாப்பம் அப்படி வந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். அன்பாக வரும், பாசமாக வரும். பாசம்தான், அன்புன்னா வேற மீனிங் நம்ம சொல்கிறோம். எல்லா விதமான பாசம் எல்லாம் வந்து ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு? இதை யோஜனை வந்தது, இதெல்லாம் பண்ணிடலான்னு நினச்சேன், எல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு, லீவ் விட்டேனா. இந்த பாப்பத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம அதற்காக ஒர்க் பண்ணணும். அப்போ தபஸ் வந்து எவ்வளோ தீவிரமாக சின்சியராக இருக்கும். இன்டர்னலாக யோசிச்சு பாருங்கள். டெய்லி சாந்தி பாட்டம் சொல்லணும், டெய்லி ஜபம் பண்ணணும், டெய்லி அனுஷ்டானங்களை பண்ணணும். நமக்கு உள்ளுக்குள்ள பயபக்தியோட பண்ணிடணும். அந்த ரிச்சஸ்ட் பாவனா இந்த மைண்டு வித் பகவான் டோட்டல் டெடிகேஷனோட பண்ணுறது தான் நமக்கு பாப்பத்தை நீக்கும். சீக்கிரமாக கிடைக்கும் அதிகாரத்துவம். சரியா? சரி. அதோட சேர்ந்து என்ன பண்ணுறார் ஆச்சாரியங்க சொல்லிட்டாரா? தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. சரி, இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன படிக்க போகிறோம்? எல்லாமே பிரதிஜ்ஞா ஸ்லோகமாக இருக்குது. முதல்ல அதிகாரியை சொல்லிட்டார், அப்புறம் எதை படிக்க போகிறோம்? ஆத்மபோதோ விதீயதே. சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? ஆத்மபோதா. அது போன கிளாஸில் பார்த்தோம். அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பத்தி. ரெண்டாவது விஷயம் ஆத்மபோதம். என்ன இருக்கும்? என்னது? பலன் இருக்கணும். பிரயோஜனம் என்னது? முமுக்ஷுக்கு என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு பிரயோஜனம் என்னது? ஆத்மபோதமே பிரயோஜனம். அதனால மோக்ஷம் இது பிரயோஜனம் டிரைவ் பண்ணுறோம் நம்ம இங்கேருந்து. புரியுறதா? தேர்ஃபோர் அதிகாரி ஆயிடுத்து, விஷயம் ஆயிடுத்து, அப்புறம் பலம் அல்லது பிரயோஜனம் ஆயிடுத்து, அப்புறம் கடைசி என்னது? சம்பந்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இதை ஹைலைட் பண்ணுறோம். இங்கே சம்பந்தம் இருக்கணும். எதுக்கு சம்பந்தம் இருக்கணும்? இந்த விஷயத்திற்கும் அதிகாரிக்கும், விஷயத்திற்கும் பிரயோஜனத்துக்கும், அண்டு பிரயோஜனத்திற்கும் அதிகாரிக்கும், இது எல்லா பலனும் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா எங்கே ஆகணும்? நம்ம புத்தியில் தெளிவாகணும். புரியுறதா? அப்போ முதல்ல இந்த ஆத்மபோதம் அப்படிங்கிறது வந்து கிரந்தம். இதுக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும் இந்த விஷயத்திற்கும் எப்படி என்ன சம்பந்தம்? விஷயம் என்னது? சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? கிரந்தம் என்னது? கரெக்டா? அப்போ ஆத்மபோதம்ங்கிற விஷயத்தை ஆத்மபோதங்கிற கிரந்தம் கொடுக்கிறது. கரெக்டா? பிரதிபாத்திய. எந்த அறிவு கொடுக்கப்படுகிறது? ஆத்ம போதம்ங்கிற அறிவு. பிரதிபாதக எதனால கொடுக்கப்படுறது? கிரந்தத்தினால கொடுக்கப்படுறது. தேர்ஃபோர் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தா. அப்படியே போயிட முடியாது ஆத்மபோதம் இது. அதுக்கு தான் இப்போ எடுக்கிறது, டெக்னிக்கலாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஞானத்திற்கும் இது கொடுக்கக்கூடிய அறிவுக்கும் பலனுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டாவது, ஓகே, ஜன்ய ஜனக சம்பந்தா.
ஆத்மபோதம் படிக்கிறதுனால என்ன ஆகிறது இல்லையா? என்ன பலன் இல்லையா? பலன் வந்து பிறக்கிறது, மோட்சம்ங்கிற பலன் பிறக்கிறது. therefore ஜன்ய ஜனக, எதனால? ஞானத்தினால. ஞானத்தினால வரக்கூடிய பலன், அந்த சம்பந்தம் ஜனக, ஜன்ய ஜனக சம்பந்தா. மூணாவது என்னது? அதிகாரிக்கும் விஷயக்கும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதிகாரி எப்படிப்பட்டவன்? இந்த ஆத்மபோதம் தான் அவனுக்கு ஒரே குறிக்கோள், அதை தான் அவன் கற்றுக்கணும். அவன் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், கரெக்டா? அண்ட் எதை சொல்லப்படுறது? ஆத்மபோதம் அவனுக்கு விஷயமாக சொல்லப்படுறது. தேர்ஃபோர் அத்யேத்ரு அதீத சம்பந்தா, அத்யேத்ரு அதீத சம்பந்தா, லேர்னர் லேர்ன்ட் சம்பந்தா. இதுக்கு அனுபந்த சதுஷ்டயம், இதெல்லாம் இதுக்குள்ள எப்படி இருக்கிறது? முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. அதுக்குள்ள இதெல்லாம் என்ன சொல்றார்? இந்த சம்பந்தத்தை சொல்றார். தேர்ஃபோர் நான் ஏன் படிக்கணும், என்ன படிக்கணும், எதற்காக படிக்கணும், எப்படி படிக்கணும், இது தெரியலன்னு சொன்னா டிஃபிகல்ட். இது தெரியலன்னு சொன்னா டிஃபிகல்ட். தேர்ஃபோர் ஒரு புஸ்தகம் நீங்கள் போய் கடையில் போய் லைப்ரரியில் போய் புஸ்தகம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அப்பா இந்த ரேக்லேருந்து ஆரம்பித்து டெய்லி வரேன், ஒன்றுன்னா படிச்சுன்னு வரேன். அப்படியே படிச்சுன்னு வருவேலோ 50 வருஷமா? இப்போதைக்கு இந்த ரேக்கில் இந்த தான் முடிச்சிருக்கேன், இவ்வளோ புக்கை படித்து முடிச்சிட்டேன். அப்படி படிக்க மாட்டோம் இல்லையா? நம்ம எந்த ஏரியாவில் நமக்கு வந்து ருச்சி இருக்கிறதோ அதில் ஒரு புக்கை செலக்ட் பண்ணி அதை எடுத்து அதை எப்படி இருக்குன்னு பார்த்து என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கவே ஆரம்பிப்போம். ஒன்று நம்மளே தெரிஞ்சுப்போம், இல்லை யாராவது சொல்லுவாள். தேர்ஃபோர் அனுபந்த சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம் சொன்னோமா, இந்த அனுபந்த சதுஷ்டயம் என்ன விஷயம், யாருக்கு என்ன விதமான பிரயோஜனம், அதுக்கும் அந்த எல்லா விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம், இது கிளியராக இருந்தால் தான் படிக்க முடியும். தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆத்மபோதா விஷயம், பலன் வந்து மோக்ஷம், அதிகாரி வந்து சாதன சதுஷ்டயம் இல்லையா? இந்த சம்பந்தம் முமுக்ஷுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கறது, இந்த விஷயத்தினால அவனுடைய அபூர்ணத்துவம் நீங்கிறது. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி நாம் வச்சுக்கணும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரந்தம் எழுதணும்னா ஓய் வெயிட் பண்ணுவோய், உபநிஷத் பண்ணிட்டோம், தத்துவபோதம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பல விதமான டெக்ஸ்டெல்லாம் பண்ணிட்டோம், திரும்பி எதுக்கு போய் ஆத்மபோதம் எழுதுறேன் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம்ல? நீங்கள் சங்கரரை கேட்கலாம்ல? அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்திற்கு இந்த அனுபந்த சதுஷ்டயம் இதெல்லாம் பண்ணி ஓகே இது ஒரு புது முறையில் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. தேர்ஃபோர் முமுக்ஷூனாம், முமுக்ஷுகளுக்கு அபேக்ஷியம், அபேக்ஷா, அபேக்ஷா, அபேக்ஷான்னா என்னது? முமுக்ஷுகளுக்கு விசாரிக்க தகுதி உடைய, முமுக்ஷுகள் விசாரம் பண்ணுறக்கூடிய, படிக்கக்கூடிய, என்கொயரி பண்ணுறக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்மபோதம். அயம் ஆத்மபோதா. என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? முதல் ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய 2வது வரியை பார்த்துட்டு இருக்கோம். முமுக்ஷுகளுக்கு எது விசாரத்திற்குரியவாக, படிக்கிறதுக்கு கூடியவாக எது அமையறதோ அப்படிப்பட்டது இந்த ஆத்மபோதம். அதை என்ன பண்ணுறோம்? விதீயதே. டாக்டரை பற்றி பேசணும் இல்லையா? என்ன பண்ணுறாரு அவர்? ஏதாவது எழுதி கொடுங்க டாக்டர். டாக்டர் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் 10 நிமிஷம் பேசி அமிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பக்கத்து டாக்டர்கிட்ட போவோம். ஏன்? நமக்கு அவர் ஏதாவது எழுதி கொடுக்கணும். நம்ம அது ரிச்சுவல் என்னென்னா டாக்டர்கிட்ட போகணும், எழுதி வாங்கிக்கணும், கடைக்கு போகணும், மருந்து வாங்கணும். அப்போயே பாதி ரோகம் போயிடுது. அப்பாடா மருந்து கொடுத்துட்டார், ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. சப்போஸ் அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கல, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு சும்மா அப்படியே வந்தேன்னா என்ன அர்த்தம்? திருப்தியே இருக்காது நமக்கு. அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னா நமக்கு அதிகம் வேணும் ப்ராப்ளம். அதனால் விதீயத்தைன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். யாருக்கு? முமுக்ஷுகளுக்கு. 2வது ஸ்லோகம். போதோன்ய சாதனேப்யோஹி சாக்ஷான் மோக்ஷைக சாதனம் பாகஸ்ய வன்ஹிவத் ஞானம்
வினா மோக்ஷோ ந சித்யதி. முமுக்ஷூணாம் விதீயதே, முமுக்ஷுளுக்கு இதை அளிக்கிறேன். என்ன பண்ணணும்? முமுக்ஷு இதை முறையா படிச்சு, இதை முறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுண்டு விசாரம் பண்ணணும். ஓகே, என்னத்தை? ஆத்மபோதத்தை அல்லது இந்த என்டையர் டெக்ஸ்டை, இங்கே வரக்கூடிய ஸ்லோகங்கள், அதோடைய அர்த்தங்களை. தேர்ஃபோர் மோட்சத்திற்கான சாதனம் ஆத்மபோதா அல்லது ஆத்ம ஞானஹா. கரெக்டா? சரி, இந்த ஸ்லோகத்தில் மோட்சத்திற்கான சாதனம் என்னது? ஞானம்னு சொல்றார். மோட்சத்திற்கான மீன்ஸ் என்னது? எதனால மோட்சம் கிடைக்கும்? முதல்ல இங்கேருந்து கிளம்பிட்டேன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் முடிச்சிட்டேன்னா இப்போவே அதுவே எனக்கு ஒரு குட்டி மோட்சம். நிறுத்துறீங்களா? அப்படி இல்லையே, இல்லையா? கிளாஸை வந்து அப்படியே மெதுவாக ஓட்டி லிமிட்டேஷன்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி அதுலேருந்து விடுபடுறதா மோட்சம்னு சொல்லி கூட்டின்னு வந்திருக்கேன் நான். அதே அப்படியே முற்றக்கூடாது. புரியுறதா? ஓகே, அபூர்ணத்துவம்லாம் சொல்லி பூர்ணம்லாம் சொல்லி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மோட்சம், உங்களுக்கெல்லாம் மோட்சம் வேணும்னு நான் உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சு, இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்மெல்லாம் முமுக்ஷூனாம் எல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ இங்கே முதல் ஸ்லோகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ என்ன ஆகிட்டோம்? நம்ம அதுக்கு ரெடி. கரெக்டா? சரி, எப்படி மோட்சம் போய் அப்படின்னு நீங்கள் கேட்டல என்ன? அது ஆச்சாரியாக்கு கேட்டு, ஆச்சாரியா என்ன பண்ணுறாருன்னா, ஞானத்தினால தான் மோட்சம். அப்புறம் மட்டும் இல்லை, ஞானத்தினால மோட்சம் இல்லை, ஞானத்தினால மட்டுமே மோட்சம். தேர்ஃபோர் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சாக வேண்டாம், செத்து போக வேண்டாம். மோட்சம்னா என்ன அர்த்தம்? மோட்சமா? என்ன பேட் நியூஸ் கேட்ட மாதிரி மோட்சம்னா அப்படி ஆகிடும் மனசில். இப்போ அப்படி இல்லையே உங்களுக்கு. மோட்சம் அப்படின்னு சொன்னால், இல்லையா, ஞானத்திற்கு உயிரோடு இருக்கணும். therefore மோட்சம் வந்து ஞானத்தினால மட்டுமே. அப்போ எதுக்கு நான் காத்தாலேருந்து பல் தேய்க்கணும்? எதுக்கு குளிக்கணும்? எதுக்கு பூஜை பண்ணணும்? எதுக்கு நான் அனுஷ்டானம் பண்ணணும்? எதுக்கு பகவானை வழிபடணும்? ஏன் தானம் பண்ணணும்? ஏன் வந்து கருணையோடு இருக்கணும்? ஏன் வந்து தபஸ் பண்ணணும்? ஏன் கண்ணு முழிக்கணும்? பஜனை பண்ணணும்? பூஜை பண்ணணும்? அதனால மோட்சம் கிடையாது. அதை தான் சொல்கிறாரு இங்கே. அதனாலலாம் மோட்சம் கிடையாது. அதனால் என்ன? எல்லா சாமியும் எடுத்து வெளியே தூக்கி போடு. எதுக்கு? மோட்சம் கொடுக்க மாட்டேனோ நீ நான் பூஜை பண்ணுறதுனால? அப்படி பண்ணிடக்கூடாது. கரெக்டா? தேர்ஃபோர் என்ன அர்த்தம்னு சொன்னால், நமக்கு ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் இல்லை, அதை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய கிரந்தங்கள் எல்லாமே வேத பூர்வம், வேதத்துடைய கர்ம காண்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெரி வெரி யூஸ்ஃபுல். புரியுறதா? அது என்ன பண்ணும்? நமக்கு மோட்சத்திற்கான தகுதி, இந்த சாதன சதுஷ்டயம் சொன்னோம் இல்லையா, இந்த அனுபந்த சதுஷ்டயம் சொன்னோம் இல்லையா, இது ரெண்டும் நமக்கு கொடுக்கக்கூடியது கர்மமே. தேர்ஃபோர் காயத்ரி பண்ணியா? விளக்கு ஒழுங்கா ஏற்றி ஸ்லோகம் சொன்னேலா? ஃபஸ்ட்டு அங்கே வரும். புரியுறதோ? தேர்ஃபோர் நம்மளுடைய கர்மயோகம், உபாசன யோகம் எல்லாம் தர்மசாஸ்திரம், வேதபூர்வம். வேதாந்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? இதில் தகுதி பெற்றவனுக்கு இல்லையா, ஜகத்காரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எந்த பகவானை நம்ம வழிபட்டோமோ அதை காரணம்னு சொல்லி அந்த ஜெகத்காரணம் துவமசி அப்படின்னு மகா வாக்கியத்தில் ஆரம்பிக்கிறது வேதாந்தம். தேர்ஃபோர் மோக்ஷமானது டைரக்ட் சாதனை, கர்மமானது இன்டைரக்ட் சாதனை. இதை உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? பரம்பரா சாதனம் இன்டைரக்ட், சாட்சாத் சாதனம் டைரக்ட். அதை தான் சொல்றார். போதஹா, தட் இஸ் ஆத்மபோதஹா, ஞானஹா. என்னது? சாட்சாத் மோக்ஷ ஏக சாதனம், மோக்ஷத்திற்கான சாதனமாக இருக்கக்கூடியது, சாட்சாத் சாதனமாக இருக்கக்கூடியது போதஹா, ஆத்மபோதஹா, ஆத்மஜானஹா. போதஹா ஏவ, ஏவ காரணம் இருக்கு பாருங்க, ஒன்லி சாட்சாத் சாதனம். டைரக்ட் மீன்ஸ்
அதுக்கடி இந்த ஃபேமஸான உதாரணம் நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக, சில பேருக்கு இது புதுசாக இருக்கிறதுனாலையும், சில பேர் கேட்டும் புதுசாக இருக்கிறதுனாலையும். கரெக்டாக இங்கேருந்து டெல்லிக்கு போகணுன்னா என்ன பண்ணுவேன்? ரயில்வேஸ் உங்கள் வீட்டு வாசலில் வருமோ? ஓலாவில் ரயில்வேஸும் வந்துருச்சு. இப்போ ஆற்று வாசலே ட்ரெயின் வருதா? வரல. என்ன பண்ணணும்? ட்ரெயின் எங்கே இருக்கும்? டெல்லிக்கு போகணுன்னா நீங்கள் ஏறின ஆட்டோவில் டெல்லிக்கு போயிடலாமா? டெல்லிக்கு போக முடியாது. நீங்கள் அவனை கேட்டு பாருங்களேன், அப்பா ட்ரெயினுக்கு போகணும், நீ ஏன் டெல்லி போயிடேன் அப்படின்னா உங்களை இப்படி பார்த்து அங்கேயே இறக்கி விட்டுருவோம் ஆட்டோக்காரன். கரெக்டா? therefore ஆட்டோவில் ஏறி ஆட்டோவே டெல்லிக்கு போயிடாது, ட்ரெயின் தான் டெல்லிக்கு போகும். புரியுறதோ? ஆட்டோ இல்லாமல் டெல்லிக்கு போக முடியாது. கரெக்டா? அப்போ ஆட்டோங்கிறது இன்டைரக்டான மீன்ஸாக இருக்கிறது டெல்லிக்கு, ட்ரெயினுங்கிறது வந்து டைரக்டாக இருக்குது. இது சும்மா ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆல்ரெடி தெரியும். சரியா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? போதகா ஏவ சாட்சாத் சாதனம். போதகா ஞானம் தான் ஒரே சாதனம். எப்படிப்பட்ட சாதனம்? சாட்சாத், டைரக்டாக. அதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. அது ஒன்று தான், வேற சாதனம் கிடையாது. ஏன் ஏக்கம் சொல்கிறாரு? ஏன்னா நம்மளுடைய கர்ம காண்டத்தில் பக்தியில் நிறைய வழி இருக்கிறது. எப்படி வேணால் நீங்கள் பகவானை வழிபடலாம், ரிலீஜியஸாக எப்படி வேணால் நீங்கள் வழிபடலாம், தப்பு இல்லை. மோட்சத்திற்கு மட்டும் ஒரே ஒரு சாதனம் தான். குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டயத்திற்கு பல சாதனங்கள் இருக்கிறது. தேர்ஃபோர் ஏக சாதனம். சரி, ஓகே. அப்போ அந்யஹ சாதனேபியா, முதல் வார்த்தை இருக்கா? அந்யஹ சாதனேபியா, மற்ற சாதனங்கள், மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணும் நமக்கு இல்லையா? மற்ற என்ன சொல்றாருன்னா, மற்ற சாதனங்களோட கம்பேர் பண்ணினா மோட்சம் ஒன்றுதான் சாதனம். எதற்கு? ஞானம் ஒன்றுதான் சாதனம் மோட்சத்திற்கு. மற்ற சாதனம்ல என்னது? ஆல் கைண்ட் ஆஃப் கர்மா, எல்லா ரிச்சுவல்ஸ், எல்லாம் உங்களுடைய டோட்டல் சமய வாழ்க்கை. அப்படி சமய வாழ்க்கையை நன்கு செய்து முடித்தீர்கள் என்றால் என்ன கிடைக்கும்? குரு சாஸ்திர உபதேசம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஞானம் ஏற்படும், மோட்சம் ஏற்படும். ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் எவ்வளோ நாள் ஆகும்? ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நீ இருந்தேன்னா மோட்சம். புரியுறதா? ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் கேப் கிடையாது, அதனால சாட்சாத். புரியுறதோ? கர்மத்துக்கும் ஞானத்துக்கும், கர்மத்தை செஞ்சு அதோடைய பலனை வந்து ப்ராப்பராக சித்தசுத்தி ஆக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? படிக்கணும் முறையா. சிரவண மனனத்தினால தான் ஞானம். புரியுறதா? அந்நிய சாதனேபியா. ஓகே. அநாத்மஸ்ரீ விக்கிரகண ஸ்தோத்திரம். தாத்துர்லோகே சாதித்தோவா ததக்கிம், விஷ்ணுர்லோகே வீக்ஷித்தோவா ததக்கிம், சம்போர்லோகே சாசித்தோவா ததக்கிம், ஏன சாத்மா நைவ சாட்சாத் கிருதோ பூத். இப்படி போயிட்டு ததக்கிம் ததக்கிம்னு இந்த ஸ்லோத்திரம் போகிறது. சப்போஸ் நீ வந்து இங்கேருந்து கிளம்பி நேர ஸ்வர்கலோகம் போயிட்டோம் வச்சுக்கோங்க, ரீச் ஆயிட்டோன்னு வச்சுக்கோ, அதனால என்ன? விஷ்ணு லோகத்தை வந்து கிட்டக்கு போய் எட்டி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, வீக்ஷித்தோவா, அதனால என்ன? சப்போஸ் சிவலோகத்தையே நம்ம ஆண்டோன்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன? இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆத்ம ஞானத்தை நீ புரிஞ்சுக்காத மட்டும் இதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்லோகம்? அந்த ஸ்லோகத்தை சாட்சாத் ஏக சாதனம். எப்படி? உதாரணத்தை சொல்லி முடிச்சிருவோம். என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா கருத்துக்கும் ஃபர்ஸ்ட் கருத்து என்னது? இந்த ஸ்லோகத்துடைய விஷயம் என்ன? ஞானத்திற்கு, ஞானம்தான் மோட்சத்திற்கு ஒரே சாதனம். கரெக்டா? நீங்கள்லாம் இப்போ டின்னர் டைம் வந்ததுனால ஆச்சாரிய என்ன பண்ணுறாருன்னா, பாக்கஸ்ய வன்னேவத்து. என்னது பாக்கஸ்ய வன்னிவத்துனா? சமைக்கிறதுக்கு எது சாதனமா இருக்கும்? எல்லாம் கிடுகிடு 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 பண்ணி கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி குக்கரை வச்சுட்டு வந்துட்டியா? கால் வருது. என்னது? குக்கரை வச்சுட்டு போனியே, அடுப்பை மூட்டினியா? அடுப்பை மூட்டல என்ன ஆகும்?
அப்படியே சாந்தமாக இருக்கும் குக்கர். புரியுறதா உங்களுக்கு? நம்ம என்னெல்லாம் ஜலம் வச்சு இது பண்ணி காய்கறியை கட் பண்ணி உப்பு போட்டு எல்லாம் பண்ணினாலும் எது சமைக்கிறது நமக்கு? அக்னி. வன்னிவத்து பாக்கஸ்ய அப்படின்னா குக்கிங்க்கு, சமைக்கிறதுக்கு எப்படி அக்னி தான் சாட்சாத் சாதனமோ, எப்படி அக்னி தான் சாட்சாத் சாதனமோ அதே போல ஞானம் வினா, ஞானம் இல்லாம எப்படிப்பா மோட்சம் பாசிபிள்? அடுப்பே ஏத்தாம ஃபுல் மீல்ஸ் கட்டணும்னா எப்படி முடியும்? அப்படி கேட்கிற. புரியுறதா? எல்லாத்தையும் பண்ணி நான் அடுப்புல ஏத்திட்டேன். அடுப்பு ஏத்தினியோ? புரியுறதா உங்களுக்கு? ஓகே. அதனால என்னதான் நம்ம பண்ணினாலும் ஒரு சமையல் அப்படின்னு ஒரு விஷயமானது சமைக்கப்படுறது, குக் ஆகிறதுன்னு சொன்னா அதற்கு அக்னி முக்கியம். அதுபோல ஞானம் இல்லாமல் மோட்சம் எப்படி சம்பவம்? புரியுறதா? இதுக்கு அழகா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்றது. அதிலிருந்து அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உங்களுக்கெல்லாம் நாளைக்கு இந்த இன்விடேஷன் வரும். இதுக்கு அடுத்த திங்கக்கிழமைக்கு. ஓகே. இங்கேயும் சில செலிப்ரேஷன்லாம் இருக்குது ரத்னகிரீஸ்வரர் கோவிலில். நம்ம கிளாஸுக்கெல்லாம் வர்றதுனால அது சம்பந்தமாகவே இப்போது கடைசியாக வென்யூ வந்து ஆர்ஆர் சபா மயிலாப்பூர் டி நகரில் அது அமையலை. நம்ம கன்வீனியண்ட்டாக ஆர்ஆர் சபாலேயே வந்து அமைச்சு கொடுக்கறதுனால அங்கே வந்து ஏற்பாடாக இருக்குது. ஸோ நீங்கள் அதோட இன்விடேஷன் டைமெல்லாம் உங்களுக்கு வரும், கொடுப்போம். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ராமருடைய விஷயத்தை கொண்டாடலாம். வழக்கம் போல் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கும். அறிவோம். ஆமாம், கேம்புக்கு யார் ரெஜிஸ்டர் பண்ணலை, டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்குள்ளே எல்லாரும் டிக்கெட்டும் புக் ஆகிடும். அப்படி அதனால் நான் வரேன் ஜி எல்லாமே ஓகே, இல்லை நான் ரெஜிஸ்டர்னு ஒன்று பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகாது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் எங்கே போகிறோம் கேம்புக்கு மறந்து போச்சே? கேரளாவுக்கு போகிறோம். காலடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிறவத்துக்கு. காலடியில் சங்கரர் இருந்த இடம், அவளுடைய அம்மா இடம் வந்து பிறவம். அங்கே போகிறோம் சின்மய ஆசிரமுக்கு. ஓகே. ஹரி ஓம்.